Hello friends, welcome back to my channel Beta Breeding Day 90. நம்ம பீட்டாஸ் இப்போ அடல்ட் ஏஜ் வந்துட்டாங்க, அரௌண்ட் 85 days ஆயிடுச்சு. ஸோ நேற்று நம்ம பார்த்த வாட்டர் சேஞ்ச் தான் இன்றைக்கும் பண்ண போகிறோம், த செகண்ட் ஆஃப் த பாட்டில்ஸ். ஸோ இருக்கிற அந்த ஓல்டு வாட்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளாஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ட்ரிங்கிங் வாட்டர், நான் கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் half of the cup வச்சுட்டு அதே பீட்டாவை தூக்கி உள்ளே போட்டேன். ஸோ இட் கோஸ் டு த சேம் பிளேஸ். இப்போ கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இது வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டு 10 days முன்னாடி தான் பண்ணேன். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இருக்கிற பீட்டாஸ் நான் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணி காமிக்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற க்யூட் பீட்டாஸ் மிஸ்டர் விச். இது இருக்கிறதுலே நல்லா ஒயிட் ஃபென்ஸ் இருக்கும். மில்கி வே எல்லாருக்கும் தெரியும். நான் ஃபஸ்ட் சொல்கிறது இது நாவி தான் நம்மக்கிட்ட நிறைய பீசஸ் இருக்குது. மில்கி வே இப்போ நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா சூன் வச்சுருக்கேன். டெலிஃபோன் டேப் மாதிரி இருப்பாங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. பட் என்னால் கரெக்டாக எல்லாத்துக்கும் நேம் வைக்க முடியல. ஸோ சிலதுக்கு மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா சில பேர் பையர்ஸ் யாராவது ஸ்பெசிஃபிக்காக சொன்னிங்கன்னா அதை நான் எடுத்து கொடுத்துருவேன். ஸோ நான் காமிக்கிறது எல்லாமே யூனிக்காக இருக்கும். நல்ல கலர், ரொம்ப அட்ராக்டிவ். ஸோ ரெட் டெவில் இது ரொம்ப ரேரு. இது ஒரு 3 பீஸ் இருக்குது. இது எல்லாமே கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பான். இதில் பார்த்தீங்கன்னா டெய்ல்ஸ் ப்ளூ அண்ட் ஒயிட் பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, தெரியாது. இந்த பீட்டாலாம் மேல், பட் ரொம்ப அட்ராக்டிவ். கலர்ஸ் பாருங்கள், டெய்லோட ஃபின்ஸை. ஸோ பீட்டா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நான் வச்சுருக்கிறது எல்லாமே 3 months வித் லோ மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 months லைவ் ஃபுட் போடவே அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 40 to 50 பீட்டாஸ் இப்போதைக்கு நான் சேல் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். எல்லா பீட்டாஸும் சேஃபாக தான் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஹாப்பியாக அவங்களே நிறைய பேர் ரெஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்யூ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீட்டாஸ் மேல் தான் என்கிட்ட இருக்குது. ஃபீமேலும் நீங்கள் பார்க்கலாம். எதுக்கு ஃபீமேல் பாட்டில் பண்ணேன்னு கேட்காதீங்க, அதுவும் ரொம்ப அக்ரெசிவ், அதனால தான். ஸோ நான் நேற்று 2 days பேக் சொல்லியிருந்தேன், என்னோடய மவுண்டைன் மீனும் ப்ரீடிங் போட்டிருந்தேன். எவ்வளோ எக்ஸ் இருக்குது பாருங்கள். இது செகண்ட் ஃபீமேல். நேற்று ஃபஸ்ட்டு ஃபீமேலை ரிமூவ் பண்ணிட்டேன். அதுவே நம்மளுக்கு ஒரு 100 eggs இருந்தது. இன்றைக்கி மார்னிங் பார்த்தா இன்னொரு 100 eggs இருந்தது. எல்லாமே அந்த நெட்டில் கலெக்டாக இருந்தது. அது எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கீழே போய் பார்த்தேன் எக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுது ஃபுல்லாக ஃபங்கஸ் வந்துடுச்சுன்னு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்செட் தான். ஸோ பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்குது.